அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா eOffice அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, நீங்க அந்த லாகின்ல எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களை தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிய வரும். இந்த வீடியோல எந்த டவுட் இருந்தாலும் நீங்க எங்க கூட கான்டாக்ட் பண்ணீங்கனாலும் நாங்க ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். eOffice அப்படிங்கிறத கவர்மெண்ட்ல எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா பேப்பர்லெஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். இப்போ இவ்வளோ நாளாக நம்ம ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணி பேப்பர் நிறைய செலவு பண்ணியிருந்திருப்போம். ஆனால் ஒரு ஒர்க் ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபைல் சைன் ஆனது போய் சேர்றதுக்கு கூட ரொம்ப நாட்கள் ஆயிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தபால் மூலமாக அனுப்புறது, அதை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே மேனுவல் ஒர்க்காக இருக்கிறதுனால ஒரு டேட்டாவை சீக்கிரமாக தேடி எடுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்பின தபால் அவங்களுக்கு போயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி அங்கே என்ன அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுற வரைக்கும் ஒரு சில சிரமங்கள் மேனுவலில் இருக்கும்போது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேப்பர் அப்படிங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணிட்டும் இருக்கும். திடீர்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சான்றிதழ் இல்லை வேற ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பற்றி கேட்குறாங்கன்னா மேனுவலாக இருக்கும்போது அந்த டாக்குமெண்ட்டை தேடுறது ரொம்ப சிரமம். இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை தேடுறதுக்கும் ஒரு அனுப்புனது ஈஸியாக அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா என்ன ட்ராக் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபைலை சைன் வாங்குறதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரியும் நீங்கள் ஆன்லைன் மாடியூல்லே இப்போ எப்படி ரெவன்யூ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் அடுத்தடுத்த ஆஃபீஸருக்கு போயிட்டு ஒரு அப்ரூவல் ஆகுதோ அந்த மாதிரி eOffice அப்படிங்கிற சிஸ்டமே மேனுவல் இல்லாமல் ஆன்லைன் ப்ராசஸாகவே வந்துடுச்சு. நீங்கள் இனிமேல் பேப்பர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய எந்த நோட்டாக இருந்தாலும் எந்த டிராஃப்டாக இருந்தாலும் இந்த eOffice மாடியூல்லையே நீங்கள் போட்டுட்டு அடுத்தடுத்த ஆஃபீஸருக்கு அனுப்பிக்கலாம். பர்டிகுலர் ஆஃபீஸர் அதில் இருந்து அவங்க அடுத்தடுத்த ஸ்டேட்டஸ் அந்த அப்ளிகேஷன் இல்லை அந்த ஒரு ஃபைலுக்கு அவங்க ஆக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைன் மோடில் வந்தனால ஒவ்வொரு ஆஃபீஸுடைய டைமுமே பார்த்தீங்கன்னா நிறைய சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டேட்டா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். எப்போ வேணாலும் ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணுறதுக்கு அந்த ஃபைலில் இருக்கிற ஏதோ சின்ன தகவல் வச்சு கூட நீங்கள் தேடிட முடியும். சர்ச் பாக்ஸ் மாதிரி நீங்கள் ஜிமெயில் அப்படிங்கிறதுல எப்படி நீங்கள் ஒரு டேட்டாவை ஈஸியாக தேட முடியுமோ, ஒரு டேட்டாவை சர்ச் பண்ணிங்கன்னா வருதோ அந்த மாதிரி நீங்கள் இதுலேயும் தேடி எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அனைத்து அரசு அலுவலகங்களும் eOffice அப்படிங்கிற மாடியூலுக்கு கண்டிப்பாக இப்போ மாறி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்தது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்டங்கள்லையும் இப்போ இந்த eOffice மாடியூலில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே கான்ஃபிகர் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த eOffice லாகின் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும், இதில் எப்படிலாம் ஒரு ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற முழு விவரங்களை பார்க்கலாம். நீங்கள் லாகின் பண்ண வேண்டிய வெப்சைட் நோட் பண்ணிக்கோங்க. eoffice1.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அங்கேருந்து கிளிக் பண்ணி கூட பார்த்துட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த பேஜ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆஃபீஸருக்குமே பார்த்தீங்கன்னா eOffice பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நேம்லேயே ஒரு இண்டிவிஜுவல் யூசர் நேம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மெயில் ஐடியாக கிரியேட் ஆகிடும். அதற்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் இங்கே தரப்போகிறோம். லாகின் ஐடி அப்படிங்கிற இடத்துல யூசர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாக நாங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கீழே ஒரு கேப்சா கோட் இருக்கும், அதையும் கரெக்டாக டைப் பண்ணுங்க. லாகின் அப்படிங்கிற பட்டனை கொடுத்த உடனே உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காது. இப்போ உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் வந்துருச்சு பாருங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறது ரெக்கார்ட் கிளர்க் அப்படிங்கிறவங்களுடைய லாகின். அதே மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸருடைய லாகின் ஓப்பன் பண்ணும்போதும் அவங்க என்ன போஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற நேம் இங்கே வந்துடும். மெயினாக இந்த eOffice மாடியூலில் இவ்வளோ நாளாக நீங்கள் மேனுவலில் பண்ண அதே ஒர்க்கை ஆன்லைனில் பண்ண போகிறோம். நார்மலாக ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு தபால் வந்துச்சு அப்படின்னா ஆர்சி அந்த தபால் பற்றின விவரங்களை ஒரு ரெஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டரில் அவங்க டேட்டா ஃபில் பண்ணி பர்டிகுலர் அசிஸ்டன்ட் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் அந்த தபாலுக்கான நடவடிக்கை எடுத்து அடுத்தடுத்த ஆஃபீஸருக்கு ஒரு ஃபைலாகவும் இல்லை ஒரு டிராஃப்டாகவும் கமிட் பண்ணி அந்த ஃபைலுக்கான நடவடிக்கை எடுத்திருந்திருப்பாங்க. அந்த கடைசியாக சைனான காப்பி யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு கொரியர் மூலமாகவும், காப்பி டூ அப்படிங்கிற இடத்துல நிறைய இடங்களுக்கு அவங்க அனுப்பணும்னாலும் அதுவும் சேர்ந்து தபால் மூலமாக அனுப்பியிருந்திருப்பாங்க. இதுதான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுடைய ஒரு ஒர்க் ஃப்ளோ. அந்த ஃப்ளோவை ஆன்லைன் மோடில் ஆர்சியிலிருந்து ஆரம்பித்து அப்ரூவல் ஆஃபீஸர் கடைசி ஆஃபீஸர் வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்லேயும் வரப்போகுது. நீங்கள் ஆஃபீஸருக்கு அனுப்புறதும் கடைசியாக சைன் ஆன ஒரு லெட்டரை யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்குமே நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே அனுப்பிடுவீங்க. அது வரைக்கும் இந்த ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி
உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ண உடனே எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபைல் அப்படின்னு இருக்க பாருங்க, அதை ஓப்பன் பண்ணுங்க. உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இது வந்து ஆர்சி லாகின் அப்படிங்கிறதுனால இங்கே ரெசிப்ட் அப்படிங்கிற ஒரு டேபு, அதே மாதிரி இஸ்யூ அப்படிங்கிற டேப் இருக்கும். இதே வந்து அசிஸ்டன்ட் லாகின்லையும் ஆஃபீஸர்ஸ் எல்லாருடைய லாகின்லையுமே என்ன இருக்கும்னா ரெசிப்ட், இன்பாக்ஸ், இஸ்யூ அப்படிங்கிற மூணா இந்த இடத்துல இருக்கும். எல்லாருக்குமே இந்த மாடியூல் வந்து காமன், ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த ரெசிப்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்களுடைய ஆஃபீஸ்க்கு ரிசீவ் ஆகிற தபால் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் கிளர்க் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தபாலை மேனுவலாக இருக்கும்போது அவங்க ஒரு ரெஜிஸ்டரில் ஃபில் பண்ணி யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பியிருந்திருப்பாங்க. அதே வேலை தான் இப்போ ஆன்லைனில். இதில் ரொம்ப முக்கியமாக அவங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், ரெசிப்ட் அப்படிங்கிற இடத்துல கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே எலக்ட்ரானிக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசீவ் ஆன தபால் அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணணும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்காக இருக்கும். இதில் அப்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்கு பாருங்க. நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபைலை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு தபாலை ஸ்கேன் பண்ணி வச்சதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். நார்மலாக ஒரு லெட்டரில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், யார்கிட்ட இருந்து வந்துச்சு, யாருக்கு அனுப்பியிருக்கிறாங்க, எந்த டேட்டில் இதை அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆஃபீஸ்க்கு ரிசீவ் ஆனதுக்குன்னு சொல்லி நீங்கள் டேட் சீல் ஒன்று வச்சுருந்துருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிற விவரங்களை நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஃபில் பண்ணணும். டைரி டேட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து டைரி அப்படின்னா இன்னைக்கு தான் பதிவு பண்ணுறீங்க. அந்த டைரி டேட்டை நீங்கள் மாற்ற முடியாது. அதே மாதிரி ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷனுங்கிற இடத்துல நிறைய கம்யூனிகேஷன் மெத்தட் இருக்கும். இன்ஃபார்மல் லெட்டர், இன்டரிம் ரிப்ளை, டாக்குமெண்ட்டு, கைட்லைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக அது தெரியல அப்படின்னா லெட்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில வந்த லெட்டர்ஸ் வந்து தமிழில் வந்துச்சா இங்கிலீஷில் வந்துச்சா அப்படிங்கிறத கூட நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிற இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெட்டர் தமிழில் வந்திருக்கு, அப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆஃபீஸ்க்கு இந்த லெட்டர் என்னைக்கு ரிசீவ் ஆச்சுங்கிறத டேட் சீல் மாதிரி நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அந்த ரிசீவ்டு டேட்டை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்டும் பண்ண முடியும், டைப்பும் பண்ண முடியும். நீங்கள் வந்து கீபோர்ட்லேயே டைப் பண்ணுறீங்கனாலும் டைப் பண்ணலாம், இல்லை அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணுறதுனாலும் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த லெட்டர் அப்படிங்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் என்னைக்கு டேட்டில் சைன் ஆகிருந்தது அப்படிங்கிறது அந்த எப்பவுமே இருக்கும் ஒரு லெட்டரில். அந்த டேட்டையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது லெட்டர் ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கும். நார்மலாக எந்த ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த செக்ஷன்லேருந்து ஒரு லெட்டர் போனாலும் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த லெட்டர்லையும் பாருங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது உங்களுக்கு இந்த ரிசீவ் ஆன லெட்டர் எப்படி ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறது. இப்போ வந்து நீங்கள் தபாலில் ரிசீவ் பண்ணியிருக்கலாம், மெயிலில், கொரியரில், இல்லாட்டி ஃபேக்ஸ் மூலமாக வந்திருக்கு. இது மாதிரி எந்த மோடில் வந்துச்சோ, இல்லை கையிலேயே வாங்கியிருக்கீங்கனாலும் டெலிவரி மோடில் வந்து பை ஹேண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ ஆர்பிஐடி மூலமாக வந்திருக்குன்னா அந்த மோடோடைய ரெஃபரன்ஸ் நம்பரையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபில் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைரியில் இருக்கிற விவரங்கள், அதாவது இந்த டேட்டில் ரிசீவ் ஆச்சு, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன, ரிசீவ் ஆனதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் என்னங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கான்டாக்ட் டீட்டெயில்ஸுங்கிறத ஃபில் பண்ணணும். இந்த லெட்டர் யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தான். இதில் வந்து நீங்கள் நேம், டெசிக்னேஷன் அப்படிங்கிற ரெண்டில் எது வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஒருவேளை பப்ளிக் கிட்ட இருந்து வந்த லெட்டர் அப்படின்னா நீங்கள் பப்ளிக்குடைய நேமை டைப் பண்ணிக்கலாம். ஒருவேளை கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து நிறைய லெட்டர் வந்திருக்குன்னா அந்த ஆஃபீஸருடைய டெசிக்னேஷன் போட்டுட்டிங்கன்னா பின்னாடி சர்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது அட்ரஸ் அப்படிங்கிற காலம் இருக்கும். அட்ரஸ் இப்போ வந்து இந்த ஆஃபீஸ் அதற்கு அடுத்தது அட்ரஸ் அப்படிங்கிற காலம் இருக்கும். ரிசீவ் ஆன லெட்டர் எந்த ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சோ அந்த அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டமே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சென்னை ஆஃபீஸஸ்ல இருந்தோ செக்ரட்டரியேட்ல இருந்தோ வந்துச்சு அப்படின்னா எந்த செக்ஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழேயே வந்து பின்கோட், சிட்டி எல்லாம் டைப் பண்ணுற மாதிரி கூட ஆப்ஷன் இருக்குது. இது வந்து மேண்டட்டரி ஃபீல்ட்ஸ் இல்லை, ஆனால் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டகரி அண்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு அரசு துறைகளை பொறுத்த வரைக்கும்
ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் எல்லா சீட்டுமே வந்து வேலை செய்வாங்க. அப்போ இந்த ரிசீவ் ஆன லெட்டர் ஏதோ ஒரு பொருள் இருக்கும் கண்டிப்பா அந்த லெட்டர்ல. அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத இந்த மெயின் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல, இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு தாலுக் ஆஃபீஸ் ஏ செக்ஷன் அப்படின்னா ஏ செக்ஷன் அப்படின்னு மட்டும் சூஸ் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸோட நேம் சூஸ் பண்ணிட்டு சப் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல அந்த ஏ செக்ஷன்ல பார்க்குற எல்லா சீட்டுமே சப்ஜெக்ட் வைஸ் இங்க காமிக்கும். ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் ஆஃபீஸ் ஆர்டர் போட்டிருந்திருப்பாங்க. அந்த ஆஃபீஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி அதுக்கான சப்ஜெக்ட் வந்து இங்கே ஆட் பண்ணியிருப்போம். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து கீழே சப்ஜெக்ட்னு சொல்லி இருக்கும். இந்த பொருள் ரிசீவ் ஆன லெட்டர் என்ன ஒரு பொருளில் கொடுத்துருக்குறாங்களோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை மேலே இங்கே கேட்டகரி செலக்ட் பண்ண அதே சப்ஜெக்ட் தான் அப்படின்னா அதையே கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷ் எதில் வேணாலும் டைப் பண்ணிக்க முடியும். அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே எப்படி வந்து இந்த ஒரு தபாலை வந்து ப்ராசஸ் பண்ண போறீங்கிறது முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே என்க்ளோசர் ஆர் ரிமார்க்ஸ் அப்படிங்கிற காலம் இருக்கும். இது வந்து மேண்டட்ரி இல்லை. சப்போஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த தபால் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பின்னாடி சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு ஷார்ட் கோட் மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ரிமார்க்ஸையும் டைப் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஜென்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜென்ரேட் அண்ட் சென்ட் இருக்கும். ஜென்ரேட் அண்ட் காப்பின்னு இருக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு ரிசீவ் ஆன தபாலில் இந்த விவரங்களை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ஜெனரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிப்ட் நம்பர் கிரியேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்னு வந்திருக்கு பாருங்க, ஒரு ரெசிப்ட் நம்பரோட வந்திருக்கு. இந்த ரெசிப்ட் நம்பர் இந்த மாதிரி ஒவ்வொரு தபாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணும்போதும் இந்த மாதிரி ரெசிப்ட் நம்பராக கிரியேட் ஆகிடும். நீங்கள் கிரியேட் பண்ண ஒவ்வொரு ரெசிப்ட்டுமே உங்களுடைய ரெசிப்ட் அப்படிங்கிற டேப்ல லெஃப்ட் சைட்லையும் ஆர்னு இருக்கும், அது ரெசிப்ட் தான். அதில் கிரியேட்டட் அப்படிங்கிற இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண ரெசிப்ட் வந்து இங்கே வந்துடும். அதில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் கொடுத்தீங்க, எந்த டைம் கிரியேட் பண்ணீங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ண டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறதுமே இருக்கும். இந்த ரெசிப்ட் அப்படிங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்சி வந்து கையில் வச்சிருக்கிற அந்த மேனுவலாக பண்ணிட்டு இருந்தபோது இருந்த ஒரு பதிவேடு மாதிரி தான். இப்போ இந்த ரெசிப்டை யாரோ ஒருத்தருக்கு அனுப்பணும் இல்லையா? இப்போ வந்து ஒரு செக்ஷனில் இருக்கிற ஸ்டாஃபுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா இந்த ரெசிப்ட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணாலே நீங்கள் ஃபில் பண்ண எல்லா விவரங்களுமே, இந்த அட்டாச் பண்ண டாக்குமெண்ட் ஆகட்டும், ஃபில் பண்ண எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருந்திருக்கும். ஒருவேளை இதில் சின்ன மிஸ்டேக் இருக்குது, டேட்டை தப்பாக போட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த டேட்டை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். இல்லை ஏதாவது விவரங்கள் மாற்றணுன்னாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இங்கே எடிட் அப்படிங்கிற பட்டன் இருக்கு பாருங்க. இந்த கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி டைப் பண்ணீங்களோ அதே மாதிரி விவரங்களை மறுபடியும் டைப் பண்ணுற மாதிரி பேஜ் வந்துடும். கீழே சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண டேட்டா வந்து சேவ் ஆகிடும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு ரெசிப்டை வந்து சென்ட் பண்ணுறது, ஒரு ஆஃபீஸருக்கு அனுப்புறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படிங்கிற பட்டன் இங்கேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இங்கே 2 அப்படின்னு இப்போ உங்களுக்கு 2 அப்படிங்கிறத காமிக்குது பாருங்க. நார்மலாக ஜிமெயிலில் ஒருத்தருக்கு நீங்கள் 2ல அனுப்புறீங்க அப்படின்னா எப்படி ஒரு மெசேஜ் மாதிரி போகுதோ அதே மாதிரி இங்கே 2ல உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் யாருக்கு வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து A1 சீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அவங்களுடைய நேமையோ இல்லை டெசிக்னேஷனையோ டைப் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வியூ ஆகுது பாருங்க கீழே. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆஃபீஸருடைய நேமை வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அதுலேயே வந்து நோட்டிஃபை த்ரூ இமெயில் த்ரூ எஸ்எம்எஸ் 2 ஆப்ஷன் இருக்கும். இமெயில் டிக் பண்ணீங்கன்னா அவங்களுடைய மெயிலுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். எஸ்எம்எஸ் டிக் பண்ணீங்கன்னா அவரோட மொபைலுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். இது வந்து அடிஷ்னலாக ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே இந்த ரெசிப்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஆஃபீஸருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த மாதிரி தான் ஒரு ஆர்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசீவ் ஆகிற ஒவ்வொரு தபாலையும் ஆன்லைன் மோட்ல ரெசிப்டா மாற்றி எந்த ஆஃபீஸருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ண உடனே ஆர்சி லாகின்ல இருந்து சென்ட் பண்ண உடனே அவங்களுடைய இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து ரெசிப்ட்டுங்கிற இடத்துல சென்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இது வரைக்கும் எவ்வளோ ரெசிப்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க, யாருக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் வரைக்கும் எல்லாமே வந்து ஒரே பேஜில் டிஸ்பிளே ஆகும். பர்டிகுலராக வந்து அவங்க ஒரு A1 சீட்டுக்கு மட்டும் அனுப்புனது எவ்வளோன்னு செக் பண்ணணும்னா கூட சர்ச் ஹியர்னு பட்டனில் அவங்க ஜஸ்ட் வந்து A1 அப்படின்னு டைப் பண்ணாலே A1க்கு அனுப்பின ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ வேற ஏதாவது ஒரு அப்ளிகண்டோட நேமை மட்டும் சர்ச் பண்ணணும், ஒரு பப்ளிக்கோட நேம்ல அனுப்புறது மட்டும் என்னன்னு சொல்லி செக் பண்ணனாலும் அவங்க பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சுரேஷ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். சுரேஷ்ங்கிற பேர்ல இது வரைக்கும்
நான் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட்லயோ இல்லை உள்ள எங்கேயா டேட்டா இருந்துச்சுனாலும் எல்லாமே தனியாக டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்க அனுப்பிட்டீங்க, அனுப்புனவங்க தப்பா நீங்க அனுப்பிட்டீங்க, ஆர்சி வந்து ஒரு ரெசிப்டை கிரியேட் பண்ணி தவறுதலா வேற ஒருத்தருக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸர் பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ரெசிப்டை அவங்க திருப்பி எடுத்து கூட ஒருத்தருக்கு அனுப்பிக்கலாம். இந்த ஸ்க்ரீன்லேயே சென்ட்டுங்கிற டேப்ல பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்ட் நம்பர் சப்ஜெக்ட், அதே லைன்ல கடைசியில பார்த்தீங்கன்னா ஆக்சன்ஸ்ங்கிற இடத்துல புல் பேக் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் எப்போ வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்க அனுப்பின ஆஃபீஸர் அந்த ரெசிப்டை ஓபன் பண்ற வரைக்கும். அவங்க ஓபன் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க இங்க புல் பேக் பண்ணிக்கலாம். அவங்க ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய லாகின்ல இருந்து சென்ட் பேக் மூலமா நீங்க திருப்பி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஆர்சி லாகின்லயே வந்து தவறுதலா அனுப்பியிருந்தாலும் சரி, இல்ல தவறுதலா டேட்டா இருந்தாலும் நீங்களே எடிட் பண்ணிக்கவும் முடியும். அதற்கு அடுத்தது கரெக்டான ஆஃபீஸர்ஸ்க்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுப்பின டேட் அண்ட் டைமோட சேவ் ஆயிடும். எந்த சீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்கிற வரைக்கும் சேவ் ஆயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு தபாலையும் ஸ்கேன் பண்ணும்போது டோட்டலா நீங்க ஒரு வாரத்துல எவ்வளவு அனுப்புனீங்க, ஒரு நாள்ல எவ்வளவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கூட ட்ராக் பண்ணி நீங்க ஒரு ரெக்கார்டா வச்சுக்க முடியும். அப்போ உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு 2 மாதங்களுக்கு அப்புறம் வந்து சரவணன்கிற பேர்ல ஒரு அப்ளிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க தேட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பேஜ்லயே வந்து உங்களுக்கு சர்ச் ஹியர் அப்படிங்கிற இடத்துலயே சரவணன் டைப் பண்ணாலே அந்த டேட்டா ஏதாவது வந்துடும். நீங்க அதை ஓபன் பண்ணி என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி தான் நமக்கு ரிசீவ் ஆன தபால் அப்படிங்கிறத ரெசிப்டா மாத்தி ஒரு ஆஃபீஸருக்கு சென்ட் பண்ணுவோம். இது வந்து eOffice உடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க். இதற்கு அடுத்த வீடியோல வந்து எப்படி வந்து நீங்க ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணணும், ரிசீவ் ஆன தபாலை எப்படி வந்து நீங்க ஃபைலா மாத்தி அதுல வந்து ஒரு லெட்டரை சைன் வாங்குற அளவுக்கு நீங்க ரெடி பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் அடுத்த வீடியோ செஷன்ல பார்க்கலாம். இந்த வீடியோல இருக்கிற தகவல்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தின ஏதாவது தகவல்கள் இல்லை வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இடிஎம்ஸ் உடைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் உங்களுடைய இஷ்யூஸை நாங்கள் ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவோம். நன்றி.